யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மிற்கை புறப்படமாகவும் கொக்குவிலையை வதிவிடமாகவும் கொழும்பை தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட தனலட்சுமி பேரம்பலம் அவர்கள் 23/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். அன்னார் காலம் சென்ற சுவாமிநாதர் சின்னம்மா தம்பதிகளின் அருமை மகளும், காலம் சென்ற கந்தையா சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அருமை மருமகளும், காலம் சென்ற கொக்குவில் இந்து கல்லூரி ஆசிரியர் பேரம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும், மணிவண்ணன், சிவாஜினி, பாமினி ஆகியோரின் அன்பு தாயாரும், ஜீவகரன், சிவகுமார் ஆகியோரின் அன்பு மாமியாரும், காலம் சென்றவர்களான தர்மரட்னம், சிவகாமியம்மா, சுந்தரம்மா, சிவஞானவதி, புவனேஸ்வரி மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோரின் பாசமிகு சகோதரியும், காலம் சென்றவர்களான ராசலட்சுமி, கணபதி பிள்ளை, பண்டிதர் பசுபதி மற்றும் எஸ்ஆர் பசுபதி, காலம் சென்ற இரா சின்னத்தம்பி மற்றும் கமலாதேவி, காலம் சென்ற தங்கம்மா மற்றும் கமலாவதி பரமலிங்கம், லட்சுமணன் ஆகியோரின் அன்புமை துணியும், காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை, கந்தையா மற்றும் ஷைலாவதி, தவராணி ஆகியோரின் அன்பு சகலியும், பிரணவன், விஷானி ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். அன்னாரது பூதவுடல் 22/3/2022 செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 8 மணியளவில் பொருளை ஜெயவர்தன மலர்சாலையில் பார்வைக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் 1 மணியளவில் இறுதிக்கிரிகை நடைபெற்று கனத்தை பொதுமயானத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் மணிவண்ணன் 164655031448, மகள் சிவாஜினி 447834596773, மருமகன் ஜீவகரன் 447957289061, மகள் பாபினி 9477690981, மருமகன் சிவகுமார் 331551553804, சகோதரன் திருநாவுக்கரசு 1416266774. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.